அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். அது நேத்திக்கு பூத்த பூடா, ஆனால் அது இன்னும் வெடிச்சிட்டு அப்படியே அழகா இருக்குது. பார்க்குறான், வரட்டுமா சுமதி உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எட்டி பார்க்குறான். நம்ம எப்பவும் வைக்கிற சாம்பார் இல்லை, இது வேறு மாதிரி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி சாம்பார். வாவ், சூப்பராக வெந்துருச்சு. இது வந்து டீகோமா ஃப்ளவர்ஸ். இதுலேயும் வந்து ஆரஞ்சு கலர். இந்த டீகோமா ஆவாரை பூத்து இருக்க சாவாரை கண்டதுண்டு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கை கூட்டம். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சுங்க. ஏன்னா தம்பி மாலை போட்டிருக்கிறதுனால 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு தானே தீரணும். அதனால தான் எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகியாச்சு. இதுக்கு மேலே தான் போய் விகாஸ் தம்பியை எழுப்பி விடணும். நல்லாவே பனியாக இருக்குது பாருங்க. எப்படி தான் பனியில் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறாங்களோ தெரியல. போங்க, பாவமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சாமி பாட்டாக பாடிட்டுருக்கு. காலையிலே எந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிடுவாங்க போல இருக்குது. ஜில்லுன்னு காத்திருக்குதுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி சூப்பரான இந்த ஜில்லுன்னு இருக்கிற காற்றை அனுபவிச்சிருக்கீங்களோ தெரியல. நானே வந்தது கிடையாது. ஏன்னா பயங்கரமாக குளிருது இல்லைங்களா. அதனால் யார் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வராங்க. இன்றைக்கி வந்து கோவிலுக்குங்கிறதுனால, சாமிக்கு மாலை போட்டிருக்கிறதுனால நேரமாக எந்திரிச்சு இன்றைக்கி வந்து வெளியில் வந்து நிற்கிறோம். இல்லாட்டினா நம்ம எதுக்கு வந்து நிற்கிறோம். சூப்பராக இருக்குது காற்று. குளிருது வர குளிச்சதுக்கு அதுக்கும். சரி, ஓகே, இனி போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி சாம்பார் தான் வைக்க போகிறேன். தக்காளி குருமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வைக்கிற குருமா வந்து எங்கள் அம்மா வீட்டார் வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன். எப்போவுமே எங்கள் மாமியார் வைக்கிற மாதிரி தான் வைப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து அம்மா வைக்கிற மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு. அது எப்படி வைக்கிறேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பட்டை லவங்கம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். உப்பு, மஞ்சள், மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் என்னென்ன அரைக்கிறேங்கிறத போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்காய், கொஞ்சோண்டு முந்திரிலாம் அம்மா போட மாட்டாங்க, இது நான் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொட்டுக்கல்ல, கசகசா, சோம்பு, இவ்வளோ தான் போடுவாங்க. தேங்காய், கசகசா, சோம்பு, பொட்டுக்கல்ல தான் போடுவாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டுமே முந்திரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த 5 ஐட்டத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் அம்மா குழம்புக்கும் எங்கள் மாமியார் குழம்புக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, எங்கள் மாமியார் வந்து தக்காளியும் சேர்த்து அரைப்பாங்க. அரைச்சி தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி இப்போ குழம்பு வைப்பாங்க. அம்மா வந்து தக்காளி தனியாக வதக்கி அப்படியே வச்சுருவாங்க. தக்காளியும் அரைக்க மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். ஆனால் வந்து இந்த குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். நல்லா தக்காளி வந்து வதங்கிடணும். நம்ம இதுலேயே வந்து நல்லா வதங்கிடணும். சரிங்களா? இப்போ இது கொத்தமல்லி தூள், அதே மாதிரி இது மிளகாய் தூள். நீங்கள் இதில் வந்து இது போட்டுக்குங்க, கறி மசாலா.
கறி மசாலா கொஞ்சம் போட்டோமாக்க நல்லா வாசமாக இருக்கும். நானுமே கறி மசாலா கொஞ்சம் போடுறேன். கறி மசாலா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ தக்காளி சாம்பார் நமக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணி விட்டோம். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி தான் வந்து அம்மா வீட்டில் வைப்பாங்க. இந்த மாதிரி தக்காளி வந்து தனித்தனியாக தெரியும். ஆனால் அத்தை வைக்கிறது வந்து நம்ம தான் அரைச்சிடறோம் இல்லைங்களா, குருமாவுக்கு ஃபுல்லாக தேங்காய் தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி விட்டு அரைச்சிருவேன். அது வந்து வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் அப்போ சின்ன பிள்ளைங்களில் சாப்பிட்டது இப்போ தான் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த குழம்பு வைக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா உள்ளே வந்தாருன்னா, என்ன கல்யாணி கறி குழம்பு வாசம் அடிக்குது அப்படிமாரு. இந்த குழம்பு வச்சாவே தக்காளி சாம்பாரே அவ்வளோ மனமாக இருக்கும், கறி குழம்பு வாட்டம். இப்போலாம் எங்கே வைக்க முடியுது அந்த மாதிரிலாம். சரி, ஓகே, குழம்பு வேகட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் தக்காளி சாம்பார். நீங்கள் உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சாமிக்கு செய்கிறதுனால எதுவும் சரி பார்க்கல. நான் சரியாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ப்ரௌன் மூக்கல்லையே தாளிச்சிடலான்னு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க. கடுகு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, அவ்வளோதான். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் சும்மா திருக்கிறதுக்கு பதிலாக அப்படி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், வரமிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சோம்பு, இது மட்டும் தான் போட்டிருக்கேன். தேங்காய், வரமிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, இது மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் போட்டுக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வேலை. இதுக்கு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு எப்பவும் போல் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வந்து கொண்டக்கடலையை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இந்த தேங்காய் எடுத்து கொட்டியாச்சு. வேக வச்ச ப்ரௌன் மூக்குகளை அவ்வளோதாங்க. அப்படியே வந்து தேங்காயை கிளறி கொடுத்துடலாம். நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லைங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டோமாக்க அப்படியே வந்து அதனுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த கொண்டக்கடலில் இறங்கிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும். சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகே, என்னம்மா அழகாக டிசம்பர் பூ பூத்துருக்கு பாருங்களேன், சூப்பர். கண்ணு இந்த பூவுமே பூத்துருக்குது தாங்கண்ணே, வெடிக்காமல் இருக்குது. இன்னும் காலை நேரமாக எழுந்திரிச்சதுனால. இந்த கண்ணு அந்த கலர் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுது ப்ளூ கலரு, அடுத்து வந்து டபுள் கலர் கோடு ப்ளூ, ரெண்டாவது கலர் ஆச்சுங்களா. அடுத்தது வந்து இது ஒயிட்டு. என்னம்மா அழகாக இருக்குல்ல, ஒரே ஒரு பூனாலும் அழகு அழகு. அது நேத்திக்கு பூத்த பூடா, ஆனால் அது இன்னும் வெடிச்சிட்டு அப்படியே அழகாக இருக்குது இல்லை. அதே போல் பாரு, இங்கே பாரு, இது வந்து எல்லோ, அடுக்கல் எல்லோ. இது குளிருதா தம்பி? நடுங்குதா? மாலை எதுக்காக போடுறாங்க தெரியுமா தம்பி? தெரியும். எதுக்கு சொல்லு? அங்கே மலை ஏறும் போது அந்த கஷ்டம் வந்து அதிகமாக தெரியாது. இங்கே அதுக்கு ட்ரைனிங் மாதிரி. ஆமாம், அங்கே மலை ஏறும் போது இதோட அதிகமாக பனி இருக்கும். அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த 48 நாள் நீங்கள் வந்து விரதம் இருந்து இந்த பனிக்காலத்தில் எல்லாமே அனுபவிக்கிறீங்க. ஓகேவா? சரி, பறிச்சுட்டு வாங்க. எவ்வளோ அழகாக பாரு, இந்த ரோஸ் எதல் மேலே அந்த பனி வந்து பட்டிருக்குன்னு தெரியுதா தம்பி? செம்ம சூப்பராக இருக்குதுடா. பாரு, ரோஜா பூ எதல் மேலே எல்லா இதுமே எதல் மேலேயும் அவ்வளோ அழகாக படிஞ்சிருக்குது. சரி, இது மேலே இந்த ரோஸ் மேலேயும் தெரியுது பாரு. ரோஸ் எதல் மேலே தான் நல்லா தெரியுது.
அழகாக இருக்குது. ஸ்கூட்டி மேலே எவ்வளோ பனி ஊற்றிருக்கு பாருங்க. சூப்பர். அப்பா என்ன ஒரு அழகு பாருங்க. அப்படியே சூரியன் அப்படியே இப்போதான் அப்படியே மேலே எட்டி பார்க்குறான். வரட்டுமா சுமதி உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எட்டி பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அப்பா இந்த இயற்கை காட்சியெலாம் நம்ம இத்தனை நாளாக நாங்கள் நேரமாக எந்திரிச்சு வந்து பார்க்காம விட்டுட்டுனே. சே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த தென்னை மரத்துக்கும் அந்த நெல்லிக்காய் மரத்துக்கும் இடையில வந்து அப்படியே மூஞ்சி மறைச்சிட்டு வந்து எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. நமக்கு கூட இந்த மாதிரி இயற்கை சீனை பார்க்கும்போதெல்லாம் தானாக வருதுங்க அப்படியே கவிதை. அப்படியே அருவியாட்டம் கொட்டுது போங்க. நீங்களுமே இந்த மாதிரி இயற்கை காட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வரும். வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கெலாம் வந்து அவங்க அப்பா வெளியில் நேரமாகவே கிளம்பி போயிட்டாருங்க. அதனால் அவனே வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டான். அவங்க அப்பா ஃபஸ்ட் நாள் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாம் அப்படியே அவனே செஞ்சுக்கிட்டான். எனக்கு பார்க்கும்போது உண்மையாலுமே கண்ணே கலங்கிருச்சு. பரவாயில்ல, நம்ம பையனை இப்படி வந்து காலைல நேரமாக குளிச்சுட்டு இப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு இப்படி இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு. சாம்பார் எப்படி தம்பி இருக்குது? சூப்பராக இருக்கும். நம்ம எப்பவும் வைக்கிற சாம்பார் இல்லை, இது வேறு மாதிரி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி சாம்பார். எப்படி? என்ன நிமிந்து பார்த்து பேசுகிறா? நல்லா இட்லியில் நல்லா சாம்பார் நறக்க ஊற்றி நல்லா பிணைஞ்சி சாப்பிடு, அதுதான் நல்லாயிருக்கும். ஏழைகளுக்கு ரெடி ஆகியாச்சு. சூப்பர். சீக்கிரமாக போயிடுறோம் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுற. இந்த மாதிரி நல்ல பழக்கம்லாம் வரணுங்கிறதுக்கு தான் மாலை போடுறது, தெரியுதா? ஓகே, இதை இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. ஒரு பழக்கத்தை 21 நாள் நம்ம வந்து கடைப்பிடிச்சோமா அது தானாக நமக்கு வந்து ஒட்டிக்கும் அந்த பழக்கம். அதுக்கு தான் 48 நாள் நமக்கு வந்து விரத நாட்களாக கொடுக்கறது. சரியா? இது நீ கண்டினியூ பண்ணினா இப்படியே நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீ இனிமேல் இந்த மாதிரி தான் 6 மணிக்கு எந்திரிக்கணும். சரியா? சரி மேடம்மா. சரி, சாப்பிட்டு கிளம்பு. உடனே வரானுங்க 2 பேரும். ஏண்டா 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 உன்னை வர ஒருத்தி பார்க்கல, வீடியோவில் எடுத்து காட்டுமாங்கிறா. ஏண்டா மினிசா பொண்ணு கேட்குறா, ஏன் வெள்ளையினையே காட்டுறீங்க? நான் கருவாயினை பார்க்கவே இல்லை, ஒரு ட்ரிப் கருவாயினை காட்டுங்க அப்படின்னு. கருவாயா, மினிஷா காக்க ஹாய் சொல்லுங்க, வாழை ஆட்டி ஹாய் சொல்லுங்க. எப்படிடா வெள்ளையினே தாம்மா அவன் வீடியோவுக்கு வரான், கருவாயன் அவன் வீடியோவுக்கு வரவே மாட்டேங்கிறாம்மா அப்படிங்கிறா. இன்னைக்கு 2 பேர்த்தையும் காட்டியாச்சு. இன்னைக்கு எவ்வளோ வீர போற புரியுறானுங்க. 4 பேர் நாய்ங்க வந்தோனிய சண்டை பண்ணி துரத்தி விட்டானுங்க 2 பேரும் அவங்க 4 பேர்த்தையும். பாய். அடுத்த ரவுண்டு வருவானா, பக்கமாகவே போகுதுப்பா. விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ட உடனே நானும் எங்கள் வீட்டுக்காரும் கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா நேரமாக எழுந்திரிச்சிட்டோங்களா, அதனால் நேரமாக எல்லாருமே சாப்பிட்டோம். ஆளுங்கள்லாம் வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும். அது வரைக்கும் சும்மா ஏன் உட்காந்துட்ருக்கணும், அதனால் கோவிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கோவிலுக்கு கிளம்பி போனோம். அங்கே போனால் முருகன் கோயிலில் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குதுங்க. ஆனால் முருகன் கோயிலாக இருக்கவும் போயிட்டோங்க. ஆனால் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு நிச்சயமாக போயிருக்கவே முடியாது. அங்கே போனால் இன்னும் நிறையா கூட்டமாக இருக்கும். அதனால தான் அதிகமாக போகிறதே இல்லை நாங்கள் அங்கே. அதுக்கப்புறம் கோவிலில் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம்.
இன்றைக்கி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த செடிகள் எல்லாத்தையும் நடவு செய்ய போகிறேன். ஏன்னா தொட்டிலே இருந்துச்சுனாக்கா வீணாக போயிடும். அது இல்லாமல் வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் நம்மளோட கிளைமேட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு செஞ்சிடணும். ஏன்னா நம்ம கிளைமேட் ஒத்து வருதான்னு அதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்ய வேண்டியது தான். இது வந்து இந்த ஸ்லாப் மேலே ஏற்றுற மாதிரி தான் வைக்க போகிறேன். ஏற்கனவே இங்கே தாங்க வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து வேர்க்கரையா மாதிரி வந்து செத்து போச்சு. அதனால தான் சரி இந்த இடத்துலேயே வச்சிடலான்னு இப்போ வைக்க போகிறேன். ப்ளூபெல் இந்த பூச்செடியோட பேர் வந்து ப்ளூபெல். பெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த செடிக்கு பேர் ப்ளூபெல். இப்போ இங்கே அந்த இடத்துல அந்த இடத்துல நோண்டி நல்லா எருவு போட்டு வச்சிட்டோமாக்கா நல்லா அந்த ஸ்லாப் மேலே ஏறிக்கும். ஓகே, வச்சுட்டு காட்டுறோம் நாங்கள். முதல் செடியை வச்சாச்சுங்க. இப்போ அடுத்த செடி நம்ம வைக்க போயிடலாம். இந்த செடி வந்து வீட்டுக்குள்ளார வச்சுருக்கேன். அடுத்த செடியை வெளியில் வைக்க போகிறேன். என்னங்க ஆவாரம் பூவை கையில் பிடிச்சிட்டு வரீங்க? ஆவாரை பூத்து இருக்க சாவாரை கண்டதும் சொல்லுவாங்க. நல்ல சீசனை பூத்து இருக்குது. சரி அப்படியே காட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். நல்லா இருந்தது. எங்கே போனீங்க காட்டை ரவுண்ட் அடிக்கிறதுக்கு? இப்படி போயிட்டு இப்படி வந்தேன். இப்போ ஏன் தானே பூக்குது? மார்கழியில் நல்லா பூத்துருக்கும். தை மாதம் வந்து மார்கழியில் தான் இது சீசன், இது பூக்கிற சீசனு. தை மாதம் நம்ம வந்து எடுத்து காப்பு கட்டணிக்கு எல்லாம் பூ பொறிச்சு சொருகுவோம். அதனால் இது சீசன் இந்த டைம் மார்கழி மாதம். அதுதான் பூத்து இருக்குது. இது அப்படியே நம்ம அந்த பூவை உதிரி எடுத்து பருப்பு சாம்பாரில் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. சும்மாவே தின்னாவே கசக்குது. இல்லாத சாம்பாரில் போடுறீங்களா? அப்போ சாப்பிடுங்க. அப்படியா சொல்கிறேன் நான். பருப்பு சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம். ஒரு செடி வச்சுட்டேன். அடுத்த செடி வைக்க போகிறேன். அடுத்தது வந்து டீகோமா ஃப்ளவர்ஸ். இதுலேயே வந்து ஆரஞ்சு கலர். இந்த டீகோமா ஃப்ளவர்ஸில் வந்து ஆரஞ்சு கலர் நம்ம வைக்கிறோம். இங்கே வந்து நம்ம பிங்க் கலர் வச்சுருக்கிறோம். இது ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல பிங்க் கலர் வச்சுருக்கிறேன். இது வந்து ஆரஞ்சு. பிங்க்கும் ஆரஞ்சும் ஒன்றா வச்சிட்டோமாக்கா ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து ஏற்றி விட்டுறலாம். அப்படிங்கிறதுக்காக இதை இங்கே வைக்க போகிறேன். ஓகே, ஏன் நான் வந்து அந்த உள்ளே தள்ளி வைக்கிறேன் அப்படின்னாக்கா அதோடு நம்ம இடம் முடியுது. அந்த காம்பவுண்டுக்கு இந்தானே 2 அடி 1 அடியோ 1.5 அடி இருக்குமாங்கண்ணா, அது விட்டுருக்குறோம்ல, அது எனக்கு செடி வைக்கிறதுக்கு விட்டுடும். இது வந்து ரோடு. அதனால் நாளைக்கு ரோடு போட்டாங்கன்னா நமக்கு செடி எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் உள்ளே தள்ளி வைக்கிறேன். இன்றைக்கி 2 செடி நடவு செஞ்சாச்சு. தினமும் ஒரு செடியாவது நடவு செஞ்சால் தான் திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து விகாஸ் தம்பிக்கு இந்த கொழுக்கட்டை தாங்க. சரி டெய்லி ஏதாவது ஒன்று செஞ்சு தரதா இருக்குது. இன்றைக்கி என்னன்னு யோசனை பண்ணேன். இன்றைக்கி கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பித்தாச்சு. நம்ம சங்குப்பூவை போட்டு ப்ளூ கலர் கொழுக்கட்டை. நம்ம பார்த்தா என்னம்மா நான் சின்ன பையனாம்மா, என்ன எவ்வளோ பெருசானாலும் நமக்கு அவன் சின்ன பையன் தானாங்களா. அதனால தான் பூரணம் தேங்காய் பூரணம் பண்ணியிருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும் போட்டு நாட்டு சக்கரை போட்டு பூரணம் செஞ்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை எங்கள் அப்பா கொண்டு வைக்கிறாரு. சுட்டுக்காதீங்க, தண்ணி நிறைய இருக்குது. இல்லை சரியாக தான் போயிடும். பாருங்கள் எடுத்து. சரியாக தான் போயிடும். ஓகே, இந்த அடசல் வேகிறதுக்குள்ளார, ஏன்னா அவன் குளிக்க போயிட்டான், அவன் வரத்துக்குள்ளே இது வந்துச்சுன்னா இது சாப்பிட்டுக்குவான். அதுக்குள்ளே எங்கள் டேடிக்கு வந்து இந்த அடுத்த செட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, வாவ் சூப்பராக வெந்துருச்சு. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. அப்புறம் சாப்பிடு. எப்படி இருக்குது? இந்த நாள் எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நாங்கள் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.